ஃபேமிலி ஷோவாக ஏற்பாடு பண்ணோம். அங்கே நான் வந்து சிவா சொன்ன மாதிரி ஃபீட்பேக் பார்க்க போனது, இங்கே இவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்றது தான் அன்னைக்கு நான் பார்க்கறதுக்காக நான் துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்கு நீங்கள்லாம் கொடுத்த வரவேற்பும், நீங்கள் அதுக்கப்புறம் இதை பற்றி எழுதின விதமும் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. மக்கள் இப்போ அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே நாங்கள் படத்தோட வெற்றியை நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு டக்குன்னு மனசில் ஒட்டின இடம் வந்து ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே. வார வாரம் பாலசுமன் கேட்பார், வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்கே தான் அத்தா போனேன் அப்படின் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, என்ன பண்ணியிருப்பாங்க அங்கே போய் ஏதாவது பணம் சம்பாதிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்கே ஏதாவது காசு கிடைச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓப்பன் பண்ண விதம் வந்து அவங்க அழகா பொறிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியாக வராங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம், நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்றோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்போ சொல்லும் போது எனக்கு சிலிர்க்குது. அங்கே ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுங்க. ஏன்னா